இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகன். இன்று மார்ச் மாதம் 20ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நம்முடைய பெரியவர்கள் ஒரு சில பொன்மொழிகளை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதில் ஒரு சிறப்பானது ஒன்று, பழுத்த மரம்தான் கல்லடி படுன்னு சொல்லுவாங்க. எந்த மரம் அதிக பலன் கொடுக்கிறதோ, எந்த மரம் நல்லவைகள் காய்த்து தொங்குகின்றனவோ, எந்த மரம் அதிக பலனை, பிறருக்கு அதிக மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ, அவர்கள் அந்த மரங்கள் கொஞ்சம் கல்லடி படத்தான் செய்யும் என்று சொல்லுவார். உண்மைதான் அது. யார் நல்லவங்களோ, யார் கடவுளின் பாதையிலே பயணிக்கிறார்களோ, யாரால் பிறருக்கு துன்பம் இல்லையோ கஷ்டம் இல்லையோ, அந்த நபர்கள்தான் அதிகமாக கஷ்டப்படுறாங்க, சோதிக்கப்படுறாங்க, துன்பப்படுறாங்க. அது உண்மைதான். அது சகோதரர்களே, இன்றைக்கு வருகின்ற 3 வாசகங்களும் இந்த கருத்தை மையப்படுத்துகிறது. பொல்லார்கள் நல்லவர்கள் மேலே பொறாமைப்பட்டு அவர்கள் அழிய வேணும்னு ஆசைப்படுறாங்க. முதல் வாசகம் பாருங்க. இன்னைக்கு அது நல்லவர்களுடைய நடத்தை நம்ம கண்ணை உறுத்துது. நல்லவர்கள் செய்கின்ற செயல்பாடுகள் எங்க மனசை நெருட செய்யுது. நீ அநியாயம் பண்ற, எப்படி நீ அநியாயம் பண்ற, நல்லவங்க செய்யற காரியம் உன் கண்ணை உறுத்துது. அந்த வாசகத்தை நம்ம ஆழமா படிச்சு பார்க்கணும். நாம வாசிக்கிறோம் பாருங்க. நீதிமான்களை தாக்க பதுங்கி இருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையா இருக்கிறார்கள். திருச்சட்டத்துக்கு எதிராக நம்ம செய்கிற காரியத்தை எல்லாம் கண்டிக்கிறாங்க. தப்பு செய்யறான், எப்பா தப்பு செய்யாதப்ப நல்ல வழி போங்கிறது தவறா? ஆனா அவர்களுக்கு தவறாதான் தெரியுது. நாம திருச்சட்டத்துக்கு எதிராக செய்யற செயலை அவங்க கண்டிக்கிறாங்க. இன்னும் பாருங்க பார்ப்போம். அவர்கள் நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது. நீ ஒன்றும் பேச வேணாம், நீ நேரிய பாதையில வாழற பத்திய அந்த செயல்பாடுகளே அவனை அப்படியே உறுத்தும், அப்படியே எரிக்கும். அவன் மட்டும் வைக்க மறுக்கிறான். நீ இந்த உலகமே பாவத்துல நீந்திக்கிட்டு இருக்கும் பொழுது அவன் மட்டும் நல்ல பாதையில போறானே என்று உன் நடத்தை நீ எதுவுமே செய்ய வேண்டாம். நீ நல்ல வழியில ஆண்டவரோட பாதையில நீ பயணம் பண்ணாலே அந்த வாழ்க்கையே மற்றவர்களை என்ன பண்ணும், அப்படி எரிக்கும். பாருங்க பார்ப்போம். அவர்கள் நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது, அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமா இருக்கிறது. இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். அவங்கள பார்த்தாலே நமக்கு தகர மனசு உடம்பெல்லாம் எரியுது. அப்படிதான் இருக்கும். என்றால் நல்ல பாதையில் நடக்கிறான்ல, ஆண்டவர் காட்டி பாதையில் வாழறான் பார்த்தீங்களா, உனக்கு அப்படித்தான் இருக்கும். ஆனால் அந்த நல்லவர்களை ஆண்டவர் தாங்குகிறார். சொல்ற பத்தி அவன் நல்லவனை ஒழிச்சிடணும், அவன் உடுக்கக்கூடாது என்று நீ அவன் மேல அப்படி கோபத்தை பொறாமைய கொட்டுற பத்தியா, உன் பொறாமையிலிருந்து உன் கோபத்தை ஆண்டவர்களை காவல் செய்வார். நீங்க திருப்பாடலும் தான். நீ திருப்பாலுடைய பல்லவியை கவனிக்கணும். உடைந்த உள்ளத்தாரு கடவுள் கூடவே இருக்கிறாரு. நீ நல்லது செய்யறியா, ஊரே ஒன்று எதிர்க்கும், மனசு கஷ்டப்படும். நான் என்னையா பாவம் பண்ணேன், என்னையா அவங்க செய்யறாங்க, மனசு நொந்து கவலைப்படாது, கடவுள் கூட இருக்கிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் இவ்வாறு சொல்லுகிறது. 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க பார்ப்போம். கடவுள் சோதனை கொடுப்பாரு. நல்லா உங்களுக்கு சோதனை வரும், நல்ல பாதையில் தான் போவேன், தப்பு செய்ய மாட்டேன். ஆனால் உனக்கு சோதனை நிறைய வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும். ஊரே உன்னை எதிரியா பார்க்க கவலைப்படாது. இந்த சோதனையிலிருந்து மீண்டு வருவதற்கு கடவுளை நம்ம காவல் செய்வார். பாருங்க பார்ப்போம். உங்களுக்கு ஏற்படும் சோதனைகள் எல்லாம் பொதுவாக ஏற்படும் சோதனை தான் இல்லையா, வேற சோதனை கிடையாது. அவர் உங்களை வலிமைக்கு மேல் சோதிக்க மாட்டார், அந்த சோதனையை தாங்கிக் கொள்ளும் வலிமையையும் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார்.
1 கொரிந்தியர் 10:12. கடவுள் பார்த்துக்குவார், தைரியமா இருக்கு. பவுல் சொல்றாரு. ஏசப்பாவுக்கு வர சோதனை நமக்கு அதிகம் வருதை யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஏசப்பாவுக்கு ஒரு சோதனை விடவா நமக்கு அதிக சோதனை வருது? நீங்க செய்தியை பாருங்க. இன்னைக்கு இயேசு எங்க அங்க பாருங்க பார்ப்போம். ஏசப்பா நல்லது செய்ய புதுமைகள் செய்ய அங்க சுத்திட்டு இருக்காரு. அங்க பாருங்க பார்ப்போம். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடினார்கள். நல்லதான் சொல்றாரு. எப்ப நீங்க தப்பு செய்றீங்கய்யா, நல்ல வழியில வாங்க, தப்பு வழியை விடுங்க, நல்லது சொல்றாரு. அவரை கொல்ல வழி தேடுகிறார்கள். சகோதரர்களே, நல்லவர்களுக்கு தீமை இந்த உலகம் கொடுக்க காத்திருக்கிறது. நல்லது செய்றியா, நியாயமான காரியம் செய்றியா, நல்லதை சொல்றியா, உனக்கு எதிர்ப்பு இருக்கும். அதற்காக தடம் மாறினம் போயிடக்கூடாது, தப்பான பாதையில பயணிக்கூடாது. சகோதரர்களே, எபிரேயர் இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். இந்த பகுதி எனக்கு எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் இந்த பகுதி. குழந்தாய், அது உனக்கு கஷ்டம் வருதா? கடவுள் உன்னை சோதிக்கிறாரா? கடவுள் உன் பக்கம் துன்பத்தை அனுமதிக்கிறாரா? பயப்படாதே. அடிச்சு துவைக்கிற துணி தான் வெளுப்பாகும். ஒரு பாறை இருக்கு, அது ஒளியோடைய வழியை தாங்கினால்தான் அது அழகான சிலையாகும். ஒரு நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நிலம் என்ன பண்ண, ஏர் கலப்பையை குத்தி அந்த மண்ணை கிழிச்சாதான் அதில் வளமையான விதை போட்டு நல்லா பலன் கொடுக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திரைப்படத்தில் தான் இந்த பழமொழியை நான் கேட்டேன். ஒளி விழும்போது வலின்னு நினைக்கிற எந்த கல்லும் சிலையாகாது. ஏறு உழும்போது கஷ்டம் நினைக்கிற எந்த நிலமும் விளைஞ்சு நிற்காதுன்னு சொல்லுவாங்க. அதே போல ஒரு கஷ்டம் வருது, அதை நம்ம என்னடா கஷ்டம், தேவையில்லாம கெட்ட வேலையே போயிடலாம், என்ன போயிடக்கூடாது. அந்த கஷ்டம் ஏன் அவனுக்கு வருதுன்னு வச்சிங்களேன், நாம் இன்னும் மேன்மேலும் மெருகூட்டு வருகிறது. இன்னைக்கு இந்த வசனம் பாருங்க. அப்போ எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில், குழந்தாய், உனக்கு கஷ்டம் வருதா? கடவுள் உனக்கு சோதனை கொடுக்குறாரா? கவலைப்படாதே. கடவுள் யார் மீது அன்பு கொண்டிருக்கின்றாரோ அவருக்கு தான் அந்த கஷ்டத்தை கொடுப்பாரு. என் பிள்ளை இப்போ யோபு இல்லையா, பாருங்க பார்ப்போம். என் பிள்ளை கஷ்டத்தை அனுமதிக்கிறார். எதற்கு? உன் நன்மைத்தனம் உலகத்திற்கு வெளிப்பட. பாருங்க பார்ப்போம். கடவுள் கண்டு திருத்தும் பொழுது, உனக்கு துன்பம் வரும் கொண்ட பொழுது நீ கஷ்டம் நினைக்காத, வழி நினைக்காத. யார் மீது கடவுள் அன்பு கொண்டிருக்கின்றாரோ அவர்களையே கண்டிக்கிறார், சோதிக்கிறார், தண்டிக்கிறார். வார்த்தை பாருங்க பார்ப்போம். சிலர்களே, நமக்கு கஷ்டம் வருதா, சோதனை வருதா, துன்பம் வருதா, நல்ல பாதை நடக்கும்போது சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. கடவுள் அன்பு சேர்னு அர்த்தம். ஏசப்பா யார் மீது அன்பு கொண்டு இருக்கின்றாரோ அவங்களுக்கு தான் கஷ்டம் வரும், துன்பம் வரும், சோதனை வரும். ஏன்? நம்மை மெருகு விட்ட நமது பலன் இன்னும் அதிகமாக அந்த உலகத்தில் கிடைக்க, நம்ம யார் அந்த உலகம் அறிந்து கொள்ள கடவுள் என்ன பண்ணுறாரு, நமக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னு அர்த்தம். எனவே துன்பம் வருகின்ற பொழுது, கஷ்டம் வருகின்ற பொழுது நாம் இன்னும் ஒரு படி மேலே போகிறோன்னு அர்த்தம். எனவே சகோதரர்களே, துன்பத்தை கண்டு துவலாமல் கடவுளை காட்டிய பாதையிலே தொடர்ந்து பயணிப்போம். கடவுள் நம்மை தம் இரு கரங்களாலும் தாங்குவார். இது உறுதி, சத்தியம். எனவே நல்ல பாதையில் பயணிப்போம். இறை ஆசிரியர் சத்தியம்.